கூழாங்கல்லு கண்ணால் இவன் சுண்டி இழு பாண்டி அந்த மாய கண்ண போல இவன் மனச பறி பாண்டி. இல்ல இல்ல என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. வீடியோக்குள்ள வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர்மேன் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பத்தி ரிவ்யூன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த படத்துக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன, அந்த படத்துல வந்து கேரக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்னைடர் ஜேம்ஸ் கன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எந்த படம் வந்தாலும் மங்காத்தா அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி அங்க எந்த சூப்பர்மேன் படம் வந்தாலும் மேன் ஆஃப் ஸ்டீல் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த படமும் பிடிக்கும், அந்த படமும் பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் எந்த படத்தையும் ஹேட் பண்ண போறது கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன்ஸ். Time to open the window. Oh no! Why is this happening? 7th பிளேஸ்ல நாம் பார்க்க போற கேரக்டர் காய் கார்ட்னர். இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா கிரீன் லேண்டரோட இன்னொரு வெர்ஷன். இந்த கேரக்டர் படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டிடியூடான கேரக்டரா, யார் என்ன சொன்னாலும் கேட்காம தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் வர இடத்துல நல்லாவே ஃபார்ம் பண்ணிருக்கும். இந்த படத்துல காமிக் புக்ல வர ஒரு கலர்ஃபுல் சூப்பர்மேன் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன்னா ஹோப், அவர் மக்களுக்கு நம்பிக்கை தருவாரு அப்படின்றத இந்த படத்தை அழகாக காமிச்சிருப்பாங்க. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. 6th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஜிம்மி ஆல்சன், அதுக்கப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த ரெண்டு கேரக்டரை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணான ஸ்டோரி மூவ் ஆயிருக்கும். அது பாத்தீங்கன்னா கதைக்கு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும். ஏன்னா அவரோட சாக்ரிஃபைஸால தான் மிஸ்டர் மொட்டை லெக்ஸ் லூத்தர் என்ன பிளான் போட்டாருன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்க அப்பா கேரக்டரை வச்சு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லது பண்றதுக்கு எந்த காரணமும் தேவைன்றதை அழகாவும் சொல்லியிருப்பாங்க. இந்த கிளாசிக் சூப்பர்மேன் பிஜிஎம்மோட ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸாவே இருக்கும். அதுக்கான சிங்கிள் ஷாட் சீன் அதுவுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 5th பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ த டாக். இந்த டாக் பாத்தீங்கன்னா யாருக்குமே அடங்காத, ஏன் சூப்பர்மேனுக்கே அடங்காத ஒரு டாக் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டாக் எல்லா சீனுமே பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். ஏன் சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட இந்த டாக் வச்சு ஃபன் பண்ணி விட்டுருவாங்க. லியோல வர ஹைனா மாதிரி இந்த டாக்கும் கடைசியா ஒரு சீன் இருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்த டாக் ஏன் இப்படிலாம் பண்ணுதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சுப்பிரமணி, இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டாவே இருந்திருக்கும். சூப்பர்மேனோட பறக்கிற சீக்வன்ஸ், அவரோட ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்திருக்கும். ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நிறையவே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஏன் அப்படி இருக்குன்ட்டு. 4th நம்ம பார்க்க போற கேரக்டர் லாய்ஸ். லாய்ஸா லூயிஸா? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ரொம்ப அழகா இருக்காங்களா? இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பர்மேனுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலா வந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் மொட்டை லெக்ஸ் லூத்தர் போட்ட பிளானை கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர்மேனை ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணும். ஏன்னு பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே ஒரு அடிவாயினதான் இருப்பாரு. கடைசியா தான் பாத்தீங்கன்னா ஃபைட்டே பண்ணுவாரு. தலைய பூச்சினா அடி அடி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் டெலிவரி சீன் இருக்கும், அது சூப்பராகவே இருக்கும். 3rd நம்ம பார்க்க போற கேரக்டர் மிஸ்டர் டெரிஃபிக். இந்த கேரக்டர் மாசா காட்டணும்னே ஜேம்ஸ் கன் உட்காந்து வேலைப்பாடுகள்ல செஞ்சிருப்பாரு போல. ஏன்னா சூப்பர்மேன் அடுத்து இந்த படத்துல மாசா காமிச்ச கேரக்டர் யாருன்னா அது இவர் தான். ஏன்னா இந்த கேரக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருக்கும். அந்த கெத்தை பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க இந்த கேரக்டருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பன் எண்டிங் இருக்கும். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லாம ஈஸியா கடந்து போயிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் சூப்பர்மேனுக்கே ஒரு கேரக்டர் ஆர்க் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. 2nd நம்ம பார்க்க போறது மிஸ்டர் மொட்டை லெக்ஸ் லூத்தர். இந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா சூப்பர்மேனை வெறுக்கிற கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இதுக்கு மேல யாராலையும் சூப்பர்மேனை வெறுக்க முடியாத அளவுக்கு இந்த கேரக்டர் சூப்பர்மேனை வெறுக்கும். லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வர சீன்ல எல்லாத்துலயுமே சூப்பர்மேனை வெறுத்துட்டே தான் இருக்கும். சூப்பர்மேன் மேல இருந்த வெறுப்பால ஒரு போரை உருவாக்கி அது மூலியமா சூப்பர்மேனை அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திருக்கும் இந்த கேரக்டர். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேரக்டர். சூப்பர்மேன் அடுத்து என்ன பண்ண போறான்றதே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. முக்கியமா சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தரும் ஒரு படி மேல போய் அந்த கேரக்டராகவே இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். லெக்ஸ் லூத்தரோட ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கும். சூப்பர்மேன் அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்றத அவர் ஆக்டிங்ல காமிச்சிருப்பாரு. ஃபைனலி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேரக்டர் மிஸ்டர் ஹோப் சூப்பர்மேன். டிசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீகேஸ் பண்ற எல்லா கேரக்டருமே ஃபர்ஸ்ட் அதிகமான ஹேட்டை சமாளிச்சாலும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த எல்லா நெகட்டிவிட்டியுமே பாசிட்டிவா மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா
ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன். என்னதான் படம் ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய ஹேட் இருந்தாலும் படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய பேர் இவர் சூப்பர்மேனை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். கிளார்க் கென்ட்டாவும் சரி சூப்பர்மேனாவும் சரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நம்மளால டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் அந்த ஹிப்னோ கிளாஸ் தான். இந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி பண்ணணும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேர்ல்டு லெவல் த்ரெட்டும் இருந்திருக்காது, ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் த்ரெட் அப்படிதான் இருந்திருக்கும். சூப்பர் ஹீரோ ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ்க்கு இது ஓகேவா இருந்திருக்கும், ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசியோட புது யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் படம். எனக்கு பர்சனலாவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க. டிசியோட புது யூனிவர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே பாய். இந்த வெறுப்பை